எப்போவுமே வர பசு பிரதோஷத்தன்னைக்கு கரெக்டாக வர்ற பசு நேற்று வரலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டாக மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு ஏதாவது ஒரு பசு வரணும், அதுக்கு வந்து நம்ம வந்து பழம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம தான் வந்து மாடு வளர்க்குற அந்த புண்ணியம் வந்து நமக்கு கிடைக்கல. நம்ம அட்லீஸ்ட் அந்த உணவாவது கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி கரெக்டாக ஒரு பசு வந்துருந்துச்சு. அதுவும் ரோட்டை தாண்டி நின்றுட்டு இருந்தது. அப்புறமா சரி பக்கத்துலேயே போய் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பழத்தை கொண்டு போய் பக்கத்துலேயே வந்து கொடுத்துட்டேன். அதுவும் சாப்பிட்டுடுச்சு. சாப்பிட்டுட்டு அந்த பக்கமாக போச்சு. சரி இந்த பக்கம் வராதுன்னு நினச்சேன். திரும்ப நம்ம வீட்டில் இருந்த கரும்பு தோகை இதெல்லாம் கட் பண்ணி போட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது. சரி நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திரும்ப வந்து அதே மாட்டுக்கு திரும்ப பழத்தை கொடுத்து அது கூட வந்து ஒரு செல்ஃபி வந்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் மாடு வச்சுருக்கவங்கலாம் சந்தோஷமாக வந்து மாட்டு கூட செலிப்ரேட் பண்ணுவீங்க. ஆனால் எங்களை மாதிரி ஆளுங்க சிலைகள் இந்த மாதிரி வந்து கோமாதா சிலை இது மாதிரி வச்சு தான் பண்ண முடியும். அதனால் வந்து சாயங்காலமாக வந்து நான் பார்த்தீங்கன்னா கோமாதா சிலைக்கு என்கிட்ட இருக்கிற 2 சிலைகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் ஆராதனை பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷம் வேற. அதனால சிவபெருமானுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அபிஷேக பிரியருக்கும் அபிஷேகம் வந்து பண்ணியாச்சு. நான் வந்து கோமாதா பூஜை தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த குட்டி சிலை தான் வந்து நான் மொத வாங்கினது. என்கிட்ட வந்து பித்தளைலாம் வந்து இல்லை. இந்த மாதிரி வந்து வாங்கினேன். எனக்கு இது மாதிரி தான் அமையுது. ஸோ அதனால் வந்து இது வந்து கார்த்திகை தீபத்தன்னைக்கு வாங்கினது இந்த கோமாதா வெள்ளை கலரு. ஸோ அவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் வந்து பண்ணேன். ஒரே ஒரு அபிஷேகம் மட்டும் விபூதி வந்து சிவலிங்கத்துக்கும் குங்குமம் வந்து கோமாதாவுக்கும் வந்து பண்ணிவிட்டு நல்லபடியாக வந்து பூஜை வந்து பண்ணிட்டேன். இதனுடைய ஷார்ட்ஸ் வந்து நேற்று உங்களுக்கு காமிச்சிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம வந்து முக்கியமாக வந்து சிவராத்திரி சனிக்கிழமை இந்த நல்ல நாளில் உங்ககிட்ட ஒரு முக்கியமான பதிவு தான் சொல்ல போகிறேன். பள்ளியறை பூஜை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நைட்டு வந்து பெரிய பெரிய கோவில்கள் நடக்கும் பள்ளியறை பூஜை அப்படிங்கிறது. இந்த பள்ளியறை பூஜையில் நம்ம கலந்துக்கிறது மூலமாக என்னென்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்னா, எண்ணெய் நெய் வந்து தொடர்ந்து நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா பள்ளியறை பூஜையில் கண் சார்ந்த வியாதிகள் வந்து வராது. அதே மாதிரி அன்னதானம் வந்து பள்ளியறை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறவங்களுக்கு தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு நம்ம குறையாமல் அந்த பள்ளியறை பூஜையில் டெய்லியும் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா இனிமையான மன வாழ்க்கை வந்து அமையும். அதே மாதிரி பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிற கர்ப்பிணி பெண்கள் வந்து பள்ளியறை பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பசுவுக்கு பழம் கொடுக்கறது சுகப்பிரசவத்தை வந்து ஏற்படுத்தும். நெய்வேத்திய பாலை வந்து எல்லாருக்கும் வந்து தானமாக வந்து வழங்கும் போதும் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து சுகப்பிரசவம் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பள்ளியறை பூஜையில் தொடர்ந்து ஒரு வருஷம் கலந்துக்கிறவங்களுக்கு அந்த பள்ளியறை பூஜை மூலமாக நமக்கு வந்து வேலை வாய்ப்பு, அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்பவங்களுக்கு வந்து லாபம் 3வது வாரத்திலிருந்தே அந்த தொழிலில் வந்து மந்தம் விலகி நல்லபடியான வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. பள்ளியறை பூஜையே நடைபெறாத ஆலயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த பள்ளியறையை கட்டுவதும் அதில் வந்து அந்த பூஜை தொடங்குறதும் வந்து பார்த்திங்கன்னா பெரும் புண்ணியத்தை தரும். இதெல்லாம் யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 14 தலைமுறையை சார்ந்தவங்க இனிமையான இல்லறத்தை வந்து தன்னை வாழ்நாள் முழுவதும் அனுபவிப்பாங்க அப்படின்னு அகத்தியரே வந்து சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பள்ளியறை பூஜை எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்கும் பொழுது அந்த பள்ளியறை பூஜையில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய வம்சத்தையும் நம்மளுடைய குடும்பத்தையும் நல்லபடியாக வச்சுருக்கணும்னு சொல்லி இறைவன்கிட்ட வந்து வேண்டிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமை, இன்னையிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லபடியாக வழி பிறக்கும்.